Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to come another day. And today is 24th July 2026 and Friday. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்து கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எபேசு சபை ஒரு முன்மாதிரியான ஒரு சபையாக இருந்தது. ஆண்டவர் அதை புகழ்ந்து பேசுறாரு. நிறைய காரியங்கள் நீ செய்கிற எல்லாம் சொல்கிறாரு பாருங்க. இன்னைக்கு வந்து 4வது வசனம். ஆனால் அந்த 3ஆம் வசனத்தை பார்த்துட்டு 4வது வசனத்துக்கு போவோம். சரிங்களா? 3ஆம் வசனம் பார்த்தீங்களா? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. And I has born and as patient and for my name's sake as labor and as not fainted. அதான் ரெஸ்ட் எடுக்காம உற்சாகமாக ஊழியம் செஞ்சு வர்றதெல்லாம் எனக்கு தெரியுது. நீ ரொம்ப பொறுமையா என் நாமத்தின் நிமித்தம் வல்லமையா நீ ஊழியம் செய்து நான் அறிகிறேன். இன்றைக்குள்ள வசனம் 4வது வசனம் verse 4. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. verse 4 chapter 2 verse 4 Revelation. Nevertheless I have somewhat against thee, because thou hast left thy first love. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். The first love. அருமையானவர்களே, ஆவியானவர் அங்கே அப்ரிஷியேட் பண்றாரு பாருங்க. 2வது வசனம் நான் பார்த்தேன். நீ எல்லாத்தையும் சகிச்சுக்கிற, நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, அப்போஸ்தலர் யாரு, you know who is the evil apostles and real apostles, எல்லாரும் உனக்கு தெரியுது. உண்மையாக ஊழியம் செய்கிற, உற்சாகமாக இருக்கிற. ஆனாலும் பட் ஐ ஹேவ், நெவர்தலெஸ் ஐ ஹேவ், ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை, the first love, dear brother and sister, you have the first love for Christ. இயேசுவை அறிந்த உடனே உனக்கு இருக்கிற அந்த அன்பு, அந்த தாகம், அந்த உற்சாகம், அந்த ஏக்கம், அந்த when you know Christ personally as a personal savior, oh hallelujah, when you know firstly அந்த enthusiasm, அதை அறிந்த உடனே உனக்கு வருகிற அந்த உற்சாகம் இருக்கிறதுல, அந்த அன்பு, கர்த்தர் மேல் அன்பு, வேதத்தை வாசிப்பதிலும் அன்பை சொல்லுவதிலும், நஷ்டங்களை பார்க்க மாட்டோம், நேரத்தை பார்க்க மாட்டோம், அவமானத்தை பார்க்க மாட்டோம். ஆதி திருச்சபை அப்படிதான் இருந்தது. When they know that they came to know that Jesus is the Savior of the world and He forgives the sins and they see wonders in Jesus' name, இயேசுவின் நாமத்தில் வல்லமைகளை பார்த்த உடனே, அதை உணர்ந்து அறிந்து ருசித்த உடனே அவர்களால் சும்மா இருக்க முடியவில்லை. எங்களை கொன்று போட்டாலும் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், இயேசுதான் எங்கள் தெய்வம் என்று சொல்லி சாட்சியா இருந்தாங்க. That's a first love. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பரம்பரையாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். நீ எப்படி இருந்தாலும் இயேசுவை அறிந்த உடனே உனக்கு இருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. திருச்சபை, எபேசு திருச்சபை ஆதி அன்பை விட்டு விட்டது. இன்னைக்கு நீ இருக்கிற திருச்சபை அந்த ஆதி அன்பை வைத்திருக்கிறதா? அல்லது வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஆராதித்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு காணிக்கை போட்டு போயிடுறோமா? அதுதான் that was the first love. No. வேதத்திலே பார்க்கிறோம், ஆதியிலே திருச்சபை தினந்தோறும் ஆராதித்தார்கள், தினந்தோறும் ஆப்போஜனம் வைத்திருந்தார்கள், தினந்தோறும் திருச்சபை மக்கள் வீடுகளிலே கூடி ஆராதித்து ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு நாம் எங்கே வீடுகளில் ஆராதனை வைப்பதில்லையே. செல் குரூப்லாம் அது ஒரு சீசன் தான், இப்ப இல்லை. Because the first love gone. இப்ப இன்றைக்கு உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் தேவைகள், ஆசீர்வாதம், இதையே தான் நாடி தேடி ஓடி அலைந்து மனிதன் வாழ்கிறான். உலகத்தோடு உலகமா இன்றைக்கு திருச்சபை போய்கொண்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய கட்டடத்தை வைத்துக்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு 2 மணி நேரம் ஆராய்ச்சிட்டு போறது, அதோட கொடுமை என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமா இருக்கு சில சமயம் நினைத்தால். திருச்சபை எப்படி போய்கொண்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆதி திருச்சபை, ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாத்திலும் பெர்ஃபெக்டா இருங்க. தயவுசெய்து வாசிச்சு பாருங்க Revelation chapter 2 verse 1 to 4.
ஆண்டவர் சொல்ற, நீ எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கிற, எல்லாம் உனக்கு தெரியுது, தியாலஜி எல்லாம் உனக்கு தெரியுது, வசனம்லாம் தெரியுது, ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதி the first of love, அந்த முதல் அன்பை நீ விட்டாய். அருமையான சகோதரனே, சகோதரியை யோசித்து பார்த்து ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்கள் உன் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். திருச்சபைகளை நீர் அழைக்கிறீர். முதல் அன்பை, the first love, அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கும்படியா எங்களை கேட்கிறீர் ஆண்டவரே. இன்னைக்கு சோதித்து பார்த்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தயவா இறங்கி மன்னித்து ஆதியிலே வைத்த அன்பை குறையாதபடி நாங்கள் எப்பொழுது உம்மோடு இணைந்து அறிந்து ருசித்து வாழ உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆதியிலே ஆண்டவர் மேலே நீ ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீரே, அந்த அன்பு குறையாமல் இருக்கிறதா சோதித்துப்பார். Take care and God bless.